வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகுல அதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்கன்னா, அத யாருமே ஏத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா, நல்ல விஷயம்ல. அதை நம்மவோட வயசு குறைஞ்சவர் சொன்னா எப்படி ஏத்துக்குருவாங்க? அது மாரி தான் இன்னைக்கு நடந்தது. சரி வாங்க பார்ப்போம். அதாவது நம்ம மதி சொல்லிறாங்க அவங்க அப்பா, அம்மாவ. இனிமேல் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்துச்சுன்னா வராதீங்க. தயவு செய்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவ ஏத்தி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இங்கிட்டு அவங்க மாமியார் திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மலரு, அப்புறம் ரேவதி எல்லாம் நம்ம மதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படித்தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. சரின்ட்டு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட உட்கார, வழக்கம் போல சாப்பாட வேஸ்ட் எல்லாத்தையும் கீழ வைக்க, நம்ம மதி கிண்ணம் வைக்க, அத இங்கிட்டு ஒரு பக்கம் தங்கராஜும், அவங்க மாமனார் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வசனம் பேசுறாங்க. ஒரு நல்ல பழக்கத்த அத ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது என் வீடு அப்படின்லாம் ஒரு உரிமை கொண்டாடுறாங்க. சரின்ட்டு மதியம் ஒண்ணும் சொல்ல முடியாம இருக்காங்க. ஏன்னா, நம்ம மலர் அ கைய தட்டி விட்டுறாங்க எதுவும் பேச வேணான்ட்டு. இங்கிட்டு நம்ம பாக்யராஜ் எங்கள மாரி இது ஒரு இது கிடைச்சிருக்கு. கூப்பன் அடிச்சிருக்கு. கொடைக்கானல் போறதுக்கு 4 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போணுன்ட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காப்புல. அ 2 பேரும் அவங்க அம்மா முடியாது, முடியாதுன்னு சொல்ல, அவங்க அப்பா சரி ஓகே 3 நாள் தானே போயிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. அதோட முடியுது. பார்க்கலாம். மதியம் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரேஷ் மதிய. ஒரே ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.